பிரைஸ் தி லார்ட். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு கூட நிறைய காரியங்களை கூட பேச போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இப்போ இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேயரோடு பிரவேசிக்கலாம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. அப்பா, நாங்க இந்த நாள்ல என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுடைய அப்பா இருதயத்தை நீ திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் செவிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறேனை முழுமையாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே. ஸோ இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம வேகமாக கடந்து போகலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்காவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குமானா நீங்க ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அது சரியாயிடும்னு விசுவாசிக்கிறேன். ஓகே, ஸ்லைடு எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ இன்றைய பைபிள் ஸ்டடி பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் எங்களுடைய ஊழியங்கள் சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஊழியம். எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மீட்டிங்ல நீங்க லைவாவும் கனெக்ட் பண்ணலாம், ரெக்கார்டிங்லயும் பார்க்கலாம். பட் லைவா கனெக்ட் பண்றவங்க பெண்கள் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு லைவ் மீட்டிங்கான இல்ல உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட முறையில கேட்கும்போது உங்களுக்கு அந்த லைவ் லிங்க் அனுப்பி வைக்கப்படும். சரி, இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்கலாம். இன்று உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் எத்தனாவது செஷன்ல இருக்கும் அப்படின்னா 22வது செஷன்ல இருக்கும். இது உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் அப்படின்ற தலைப்பு வைத்திருக்கிறதுனால இங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் வெறும் பெண்களுக்கானது மட்டும் கிடையாது. இந்த லைவா நம்ம கூடுறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக கூடுகிறோம். அதனால இது வந்து ஸ்பெஷலா முதல்ல ஆண்டுடைய வார்த்தை பெண்களாகி நீங்கள் கேட்கிறீங்க. ஆனா இது எல்லாருக்கும் பொதுவான சத்தியம், பொதுவான வேத ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அதனால இதை நீங்க பார்க்கிறவங்க, இந்த ரெக்கார்டிங் பார்க்கிறவங்க ஆண்களா இருந்தாலும் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் இதன் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். அதே போல பெண்கள் பார்க்கிறீங்கன்னா இது நீங்க ஆண்களுக்கும் அனுப்பி வைக்கலாம். சரி, இப்ப நான் மேற்கொண்டு இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்கலாம். இன்று ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆச்சரியமான நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரி, இன்றைய டாபிக் என்ன? யாராவது படிக்க முடியுதா? இன்று எதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போறோம்? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு படிக்க முடியுமா? மேன்மை அடைய வேண்டுமா? வெரி குட், தேங்க்யூ சோ மச். மேன்மை அடைய வேண்டுமா? எல்லாருக்குமே வந்து மேன்மை அடையணும், வாழ்க்கையில உயரணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா? அது எந்த காலகட்டத்து நபரா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வாலிப வயது உடையவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா எப்படியாவது நான் உயர்வு அடைஞ்சிடணும், நான் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். என்னதான் பணம் நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு சில பேருக்கு என்ன வருத்தம் இருக்கும்னா, நமக்கு ஒரு நம்ம எதிர்பார்க்கிற உயர்வு இல்லையே, நம்ம எதிர்பார்க்கிற கனமோ இல்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மரியாதையோ இல்ல மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு கிடைக்க மாட்டுதே அப்படின்ற வருத்தமும் ஒரு சில பேருக்கு இருக்கும். இன்றைய பைபிள் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம என்ன ஆராய போறோம்னா, மேன்மை அடைவதற்கான வழிகள் என்ன, மேன்மை அடையணும்னா என்ன பண்ணணும், அதே போல மேன்மை அடைந்தவர்களிடத்திலிருந்து நம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது. இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போறது என்னமோ ஒரு கதை அல்ல, ஒரு கதைக்குரிய காரியத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யல. இது வாழ்க்கையில உண்மையிலும் உண்மையாய் நடக்கக்கூடியது. இப்படிதான் நடக்கும், இதுபடி நடந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய மேன்மை நிலையானதா இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும். சரி, நம்ம மேற்கொண்டு பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு இன்று ஆண்டவர் பரிசுத்த ஆவி நம்மோடு பேச போற காரியம்? எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எனக்கும் கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார், கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்கலாம் வேகமாக.
சரி, நம்ம ஆதி ஆகமத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோ இப்போ வந்து நோவாவின் காலகட்டத்துல நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்கிறோம். இவருடைய காலகட்டத்தின் அடிப்படையில இருந்துதான் நம்ம இன்றைய டாபிக் உள்ளாக ஆராய்ந்து நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? சன்ஸ் ஆஃப் நோவா. அதாவது நோவாவின் 3 முக்கிய அதாவது 3 மகன்கள் இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். சேம், நம்ம தமிழ்ல காம், சொல்லணும்னா சேம், காம், செம், காம், ஆபேத். யாபேத். ஆமா, யாபேத். சோ இப்போ இங்கிலீஷ்ல சேம், ஹாம், ஜாபேத் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம், காம், யாபேத் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுற இந்த 3 மகன்கள் மூலமாக, இவர்கள் நோவாவின் பிள்ளைகள் மூலமாக உலகமெங்கும் சந்ததி எல்லாம் நம்ம இப்ப பார்க்கிற எல்லாருமே இவங்களோட பிள்ளைங்க தான். இவங்க மூலமாக வந்தவர்கள் தான். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாவதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காம் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தன் தகப்பனால வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மகனாய் மாறி விடுகிறார் இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா? ஏன் வந்து அவர் சபிக்கப்பட்டாரு? நீ வந்து அதாவது உன் சகோதரர்களின் அடிமைக்கு அடிமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப 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 வேதனைக்குரிய ஒரு சாபத்தை இந்த காம் அப்படின்ற மகனுக்கு நோவா தந்து விடுவார். சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க சேம் இருக்கிறாரு, யாபேத் இருக்கிறாரு. இவரை பற்றி அதிகமாக நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்க போவதில்லை. பட் இந்த காம் இருக்கிறாரு இல்லையா, இவருடைய வாழ்க்கை, இவருடைய சந்ததியில இருந்து நிறைய காரியங்களையும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் பேச போறார் அப்படின்றதையும் நம்ம இன்று பார்க்க போறோம். சரி, இப்ப மேற்கொண்டு போகலாம். சரி, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க முடியுமா? காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். வெரி குட். இப்ப நம்ம யாருடைய சந்ததி பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? 10ஆம் அதிகாரத்துல காமோடைய சந்ததி. சரி, காமுக்கு குமாரர்கள் பிறக்கிறாங்க. இந்த காம் தான் வந்து சபிக்கப்பட்டவரான ஒரு மகன், நோவாவின் மகன். இருந்தாலும் அவருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவருடைய சந்ததியும் இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பழுகி பெருகி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது காமுக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களுடைய பிள்ளைகள் முக்கியமா கூஷ், மிஸ்ராஹிம், பூத், கானான் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கானான் இந்த பேரை வச்சுதான் வந்து நோவாவே சபிப்பார். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நோவா என்ன பண்ணுவாரு? சாபமான வார்த்தைகளை பேசுவார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காமுக்கு பிறந்த குமாரர்கள்ல பாத்தீங்கன்னா கானான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ என்னமோ தெரியல, நோவாக்கு இந்த பெயர் தான் வந்து அவர் இந்த இத்தனை பிள்ளைகள்ல இந்த பிள்ளை, அதாவது பேர பேரை சொல்லி தன் மகனை சபிப்பார் நோவா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டிய நபர் பாத்தீங்கன்னா இந்த காமுடைய சந்ததியில அவருக்கு மகனாக பிறந்த கூஷ். இந்த கூஷ் வந்து நிம்ரோத் அப்படின்னு சொல்கிற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். இப்ப இந்த நிம்ரோத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் இவனை பற்றி என்ன சொல்கிறது? இவன் பராக்கிரமசாலியானான் அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்போ பராக்கிரமசாலி அப்படின்னு நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா he become a mighty man அப்படின்னு இருக்கு. மைட்டி அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ்வலா கடவுளுக்கு நம்ம செலுத்துவோம், the mighty God அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல இங்கிலீஷ் வேதாகமத்துல mighty man, he become a mighty man அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு அவனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். 9ஆம் வசனம் படிக்கலாமா? இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் யாராவது மியூட் பண்ணணும்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்தை வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சரி, இப்போ இந்த வசனத்துல இருந்து யாருக்காவது இது புரியுது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க பேக்ரவுண்ட்ல அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? என்ன புரியுது மோனிஷா? என்ன புரியுது? வசனம் பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு தெரியணும்ல. நமக்கு தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷும் தெரியும். என்ன புரியுது?
நல்ல ஹண்டர்ன்னு போட்டது. வெரி குட். நல்ல ஹண்டர். ஓகே, சூப்பர். வேற யாராவது சொல்ல முடியுமா? இந்த நல்ல பல ஏசப்பாக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு ஒழுங்காவும் நல்ல பலசாலியாவும் இருந்திருக்காங்க. ஓகே, வெரி குட் லின்சி. சோ ரொம்ப பலசாலியாக இருந்தார் ஏசப்பாக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு லின்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மோனிஷா வந்து ஹிஸ் ஹண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்ப நானே சொல்றேன். இந்த நிம்ரோத்தை பற்றி வேதத்துல சொல்லப்பட்ட இந்த காரியம் நெகட்டிவான ஒரு காரியம், பாசிட்டிவான காரியம் அல்ல. நம்ம கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு தமிழ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேதாகமத்துல பிஃபோர் த லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவன் கடவுளுக்கு முன்பாக அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து வருகிற வசனத்தை இன்னும் கூட ஆராய்ந்து பார்க்கும் போதும் வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய காரியங்களை கண்டுபிடித்ததை வைத்தும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த இடத்துல முன்பாக அப்படின்னா அகெயின்ஸ்ட் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது ஒருத்தன் கூட சரிக்கு சரியா சண்டை போட்டோம்னா சொல்லலாம், என் முன்னாடி இன்னும் சண்டை போடுறான் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? எனக்கு முன்னாடி நிக்கிறான் பாரு, அவனுக்கு என்ன தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல கர்த்தருக்கு முன்பாக நின்று ஒரு ஒரு புரட்சிக்காரனாக ஒரு அவரை எதிர்த்து நின்றவனாக காணப்பட்டவன் இந்த மனுஷன் நிம்ரோத். இவன் யாருடைய பிள்ளைனா கூஷோட பிள்ளை. கூஷோட அப்பா யாரு? காம். சரியா? இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் எதையும் சாதிக்க கூடியவனா இருந்தான். ஆனா இவன் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி பண்ணா? புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அதாவது அவனுடைய பலத்தையும் அவனுடைய மேன்மையும் வெளியே காட்டுகிறவனாய் இவன் இருந்தான். கூஷ், அதாவது கூஷோடைய மகனாகிய நிம்ரோத். ஓகே, இட்ஸ் அ மைட்டி ஹண்டர் பிஃபோர் த லார்ட் அப்படின்றது இட் இஸ் அ நெகட்டிவிட்டி. அதாவது நெகட்டிவா வந்து வேதத்துல இங்க கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சரியா? இது பாசிட்டிவான ஒரு நல்ல காரியமாக அல்ல. சரியா? இப்ப அடுத்து மேற்கொண்டு போகலாமா? இவனை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த கூஷ் அப்படின்றவன் யார் அப்படின்னா, முதலாக வேதத்துல பாத்தீங்கன்னா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? நிறைய அதாவது முதல்ல வேதாகமத்துல இவன் ஆண்ட ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி இவனை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவன் நிறைய பிளேசஸ், நிறைய இடங்களை ஆண்டவனை போல, அதாவது ஒரு ராஜாவை போல அவன் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறான். நிறைய சிட்டிஸை உருவாக்கி இருக்கான். நிறைய சிட்டிஸ்னா உங்களுக்கு நகரங்களை கட்டி இருக்கிறான். இது போல ஒரு பராக்கிரமா நிறைய காரியங்களை செய்த ஒரு மனுஷன் தான் நிம்ரோத். சரி, அவன் ஆண்ட பூமிகள் பார்ப்போமா? எந்தெந்த இடத்தெல்லாம் ஆண்டான் அப்படின்னு பார்க்கும்போது இது யாராவது படிக்க முடியுமா வேகமா? சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஓகே, ஒரு நிமிஷம் இந்து. ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவங்க படிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்த இடங்கள், இப்போ இந்த வசனங்கள் நிறைய நம்ம படித்திருக்கிறோம். பட் ஆனா ஆண்டவர் வந்து இதன் மூலமாக நம்மோடு கூட பேச போறாரு. இப்போ இது மாதிரிதான் நம்ம வந்து பைபிளை படிக்கணும். படிக்கும்போது ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு படிச்சுட்டு போக கூடாது. இப்ப நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இந்த இந்த இடங்களை வைத்து நிறைய போதகர்கள் போதித்திருப்பாங்க சபையில. சரியா? அப்படி உங்களுக்கு உங்க காதுல ஏதாவது கேட்டதா ஏதாவது ஒரு பெயர் இருந்தா அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரி, இப்போ இந்து படிக்கிறீங்களா? சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து ஒரு நிமிஷம். இப்ப இந்த 10வது வசனத்துல எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னா பாபேல் பத்தி எனக்கு தெரியும். சரியா? பாபேல் அப்படின்ற பெயர் வந்து நம்ம கேட்டதாக நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அடுத்து 11வது வசனம் படிக்கலாம். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாக்கையும் நினிவேக்கும் காலாக்குக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயிம். இது இப்போ 11வது 12வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த பேர் நினிவே. நினிவே பட்டணத்தை நம்ம யோனா வந்து போவார் இல்லையா? நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனா கதை யாருக்கெல்லாம் தெரியும்?
என்ன சொல்வார் ஆண்டவர்? தேவன் என்ன சொல்வார்? நினைவேக்கு போ, நான் நினைவேவை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். ஆனா நீ முன்பாக என்ன பண்ணணும்? போய் அந்த இடத்துல நான் அழிக்க போறேன்றது சொல்லு அப்படின்னும் போது நினைவே பட்டணத்தார் வந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த தண்டனைக்கு தப்பிப்பாங்க. சோ இத நினிவே பட்டணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பட்டணமா இருக்கு. பாபேல் பத்தி பார்த்தோம். நினிவே. அடுத்தது 13வது வசனம். மிஸ்ராயிம் லூதீமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தோரீமையும் பெற்றான். வெரி குட். இப்ப 14வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த பேர் பெலிஸ்தர். யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? பெலிஸ்தர் அப்படின்ற பேர். பெலிஸ்தர் வந்து கோலியாத். கோலியாத் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த தேசத்தை சேர்ந்தவர்? பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் இல்லையா? அவன் தான் வந்து தாவீதுக்கு முன்பாக தாவீது வந்து அந்த கோலியாத்தை தான் மீன் பண்ணுவார். இவங்க எல்லாம் வந்து தேவ ஜனங்களுக்கு முன்பாக என்னன்னா ஒரு 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 சண்டை போடுறவங்களா அவங்களை எதிர்த்து நிற்கிறவங்களாகவும் காணப்பட்டாங்க. சரி, இப்ப நம்ம வேகமாக நம்ம போகலாம். இப்போ புரிந்து கொண்டீங்களா? இப்போ நிம்ரோத் அப்படின்றவன் அதாவது ஒரு ராஜா வந்து நல்லவனா இருந்தான் அப்படின்னா அவன் ஆண்ட பூமி நிச்சயமா கொஞ்சமாவது நல்லதா இருக்கும். நமக்கு அவனுடைய தேசங்கள் பற்றி முழுமையாக நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு சில இடங்களை வைத்து நம்ம சொல்லிடலாம். இவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஆண்டவனாய் இருக்கிறான், அவன் வந்து அவனுடைய ஆளுகை வந்து எப்படியா இருந்துச்சு, அந்த தேசங்கள் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை வைத்தே சொல்லிடலாம் இவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவனா இருக்கிறான் அப்படின்ட்டு. சரி, இப்ப புரியுதா? நிம்ரோத் வந்து ஒரு நெகட்டிவான மேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க ப்ரூவ் பண்ணேன் இந்த வசனங்கள் மூலமாக. அவன் வந்து ராஜ்யம் பண்ண அந்த தேசங்களை வைத்து. சரி, இப்ப நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 11:4 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யாராவது படிக்க முடியுமா வேகமாக? பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ இந்து. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த நகரத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பாபேல் அப்படின்ற நகரத்தை பத்தி பேசுறாங்க. இந்த பாபேல் அப்படின்ற நகரத்திற்கு இன்னொரு பெயர் தான் பாபிலோன். இது எங்க இருந்துச்சுன்னா பண்டைய காலத்துல மெசபோட்டோமியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெசபோட்டோமியா வேலி இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம சிறு வயதுல ஹிஸ்டரியில படிக்கும்போது படிச்சிருப்போம். அதுல அந்த ஒரு சிட்டிஸ், அந்த ஒரு சிவிலைசேஷனுக்குள்ளதான் இந்த சிட்டி வருது. பாபிலோன்னாலும் பாபேல்னாலும் ஒரே சிட்டி, அதாவது ஒரே நகரத்தை தான் குறிக்குது. இந்த இடத்துலதான் பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினாங்க. இப்ப இந்த பாபிலோன் இதை ஆண்டவன் யாரு? இதை யார் வந்து ஆளுகை செய்தவன்? நிம்ரோத் தான் வந்து இத வந்து இந்த பூமியை அவன் தான் வந்து ஆண்டதாக நம்ம வேதத்திலே நம்ம முன்பாகவே படித்து விட்டோம் இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுல முக்கியமா அப்போ வந்து இவனுடைய அனுமதி இல்லாம, இவனுடைய ஒரு முயற்சி இல்லாம ஜனங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் தான் ராஜாவாக இருந்து ஆண்டு கொண்டு இருக்கிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டணும். அதாவது கோபுரத்தை கட்டுறாங்க அந்த இடத்துல. அது எப்படின்னா அது வந்து உயரமா கட்டணும். அது எதுக்காக கட்டுறாங்க? ஏன் கட்டுறாங்க? எதற்காகனா பர்பஸ். என்ன பர்பஸ்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குன்னு அப்படின்னா, இப்போ ஒரு கடல்ல வந்து பயணம் செய்யறவங்க கலங்கரை விளக்கம் எல்லாருக்கும் தெரியும், லைட் ஹவுஸ். அது உயரமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல்ல வழி தெரியாம அங்கங்க நம்ம சிதறி போயிடாம இருக்கிறதுக்கு அந்த ஒளியோட அந்த கலங்கரை விளக்கத்தோட ஒளிய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரையை வந்து அந்த பயணம் பண்றவங்க வந்து அடைந்து விடுவாங்க. இப்போ அது போலவே பாத்தீங்கன்னா இவங்க எப்படி வான அளவு ஏன் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஜனங்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், யாரும் எங்கேயும் சிதறி போயிடக்கூடாது அப்படின்னு முதலாக யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கட்டிடத்தின் மூலமாக நமக்கு என்ன வரணுமா? பேர் உண்டாக பண்ணுவோம். இதுதான் பாயிண்ட்.
ஓகே. இப்போ இந்த கட்டிடத்தை கட்டுறாங்க இல்லையா? இந்த டவரை கட்டும் போது வேதத்துல இந்த மழை, அதாவது நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின பிறகு முதல் முறையாக கர்த்தர் கர்த்தர் இறங்கினார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. பூமியில கர்த்தர் இறங்கி வரார். எதுக்காக வராரு? ஏதோ மனுஷங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு டவர் கட்டுறாங்க, ஒரு கட்டுறாங்க, அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறங்குறாராம். நீங்க அடுத்தடுத்த வசனத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். கர்த்தர் இறங்கி பாக்குறாரு, இவங்க நல்லா கட்டிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு? இவங்க கட்டுற இந்த கட்டிடம் யாருக்கு மகிமைக்க, யாருக்கு பேர் வரணும்னு கட்டுறாங்க? மனுஷனுக்கு. அவங்களுக்கு, மனுஷங்களுக்கு பேர் உண்டாகணும் என்று கட்டுறாங்க. இது ஆண்டவருக்கு விரோதமான செயல். மேபி இந்த காரணத்தினாலதான் நிம்ரோத்த அப்படி சொன்னாங்களோ என்னமோ. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத் என்ற பழமொழி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுறது இந்த காரணங்களுக்காக இருக்கலாம் என்று நான் நம்புறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் நிறைய பேரும் அதே தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் பார்க்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிம்ரோத் என்ற பேரை குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. அவன் ஆண்ட ராஜ்யத்துல இருந்த மக்கள்லாம் சேர்ந்துதான் கட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இது வந்து சரி கிடையாது, மனுஷங்க செய்யறது சரி இல்லை. யாருக்கு பேர் உண்டாகணும்னு செய்யறாங்க? இது கர்த்தருக்கு மகிமைக்கு என்று இவங்க செய்யல, தங்களுக்கு மகிமைக்கு என்று செய்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜனங்களோட எல்லாருக்கும் இருக்கிற பாஷைய தாறுமாறாக்கிறார். அது வரைக்கும் பூமியில எல்லாரும் ஒரே மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரொம்ப ஈஸி இல்ல கம்யூனிகேஷனுக்கு. எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் தான். இப்ப நமக்கு ஒரு லாங்குவேஜா இருக்கு. ஒருத்தங்க தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், இங்கிலீஷ்லயே பல வகையான இங்கிலீஷ், அமெரிக்கன் ஆக்சென்ட், யூரோப்பியன் ஆக்சென்ட், அதே மாதிரி இப்ப இந்தியாலே எடுத்துட்டா பல மொழிகள், அந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்போ வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்க திட்டத்தை குலைச்சு போடணும்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், உங்க மொழிய நான் தாறுமாறாக்கிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவருக்கு முன்பாக எவனாலையும் நிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த மனுஷன் மேன்மை பாராட்டி கொண்டு தனக்கு பேர் உண்டாகணும்னு நினைச்சாலும் அது ஆண்டவர் நினைச்சா ஈஸியா ஒரு அவனை கொண்டு போகணும்னு கூட அவசியம் இல்லை. சாதாரணமா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ரொம்ப ஈஸியா அவனை அந்த காரியத்துல இருந்து விலக்கிட முடியும். இல்ல அவனுடைய பிரஸ்தாபத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிட முடியும். அதனால நீங்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த வேத ஆராய்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்க உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கலக்கமோ பயமோ இருக்குமானால், இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே, ஆண்டவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே, நான் மட்டும் தனியா போராடிட்டு இருக்கனே, இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. கர்த்தருக்கு முன்பாக எந்த மனுஷனும் போராட முடியாது. ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். சரி, நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். சரி, பாப்போமா? இப்போ இந்த பாம்பே கோபுரம் உங்களுடைய மொழிகள் தாறுமாறாய் போனதுனால அவங்களால கட்ட முடியாம, ஒண்ணுமே புரியல, குழப்பம் வந்துருச்சு, கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்க பேசல, அண்ணன் பேசுறது தம்பிக்கு புரியல, தம்பி பேசுறது தங்கச்சிக்கு புரியல, மனைவிக்கு புரியல. இந்த மாதிரி பல குழப்பங்கள் கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, என்ன நினைச்சாங்களோ சிதறி போக கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா? இப்ப பூமி எங்கோ சிதறி போயிட்டாங்க. அவங்க நினைச்சது நடந்ததா? மனுஷன் நினைச்சது நடக்காது, கடவுள் நினைக்கிறதா நடக்கும், தேவன் நினைக்கிறதா நடக்கும். ஆண்டுடைய வார்த்தை என்ன? நீங்க பூமி எங்கும் பரவி போங்க, நல்லா பரவி போய் நீங்க செழித்து வாழுங்கன்னா நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனா அதற்கு மாறாக ஒரு காரியத்தை மனிதர்கள் செய்யும் போது ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்குள்ளாக ஜனங்களை கொண்டு வரார். சரி, இப்ப புரியுதா? அப்ப பாபேல் அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் அர்த்தம், குழப்பம்னு அர்த்தம். ஏன்னா அந்த நேரத்துல குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினால மேபி அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி வந்ததுனாலதான் அந்த இடத்தை பாபேல்னு அழைக்கிறாங்க. சரி, இப்ப மேற்கொண்டு போகலாமா? இப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்த ஆவியானவ இந்த வாரத்துல உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, ஆல் க்ளோரி பிலாங்ஸ் டு த ஆல்மைட்டி காட். எல்லா மகிமை யாராவது சொல்ல முடியுமா? நான் பேசுறது கேக்குதா? சரி, மகிமை எல்லாம் யாருக்கு உரியது?
It கர்த்தர் belongs to God. Okay. இந்த ஐசையா இந்த அதிகாரத்துல இருக்கிற வார்த்தைகளை யாராவது படிக்க முடியுமா? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஓகே, இந்த வசனத்தை நல்லா கவனமா பார்த்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னா இந்த வசனம் தான் இன்றைய பைபிள் ஸ்டடிக்குரிய கீ பாயிண்ட். இதை நீங்க உணர்ந்து கொண்டவர்களா இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேன்மை வரும். புரியுதா? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கு என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, மகிமையை வேறொருவனுக்கும். இந்த லைனை மட்டும் நல்லா கவனிங்க, மகிமையை வேறொருவனுக்கும். அப்போ கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, அவருடைய கேரக்டர், ஒன் ஆஃப் த கேரக்டர் என்னன்னா, அவருடைய மகிமைய, அவருடைய குளோரிய வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்காம இருக்கிறது தான் அவர் அதான் கடவுள். இந்த மகிமையை மனிதன் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சா அவன் மேன்மை அடைய மாட்டான். அப்படி நினைத்தவன் ஒருத்தன் தான் நிம்ரோத். அப்ப என்ன நடந்தது என்பதை நம்ம போன காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா கவனமா வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து வேகமா போகலாம். ஐசையா 42ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், the glory belongs to God. இதை மனதில் வைத்து மேற்கொண்டு நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். சரி, இந்த வசனம் நிறைய படித்திருக்கிறோம் இல்லையா? கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது, நான் முன்பாக இந்த நிறைய நாட்களை இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறேன். படிக்கும் போது நான் என்ன நினைத்துக் கொள்வேன் அப்படின்னா, எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யறேன். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப கடவுளுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா எப்படி பெர்ஃபெக்டா செய்வோம், அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்ம பெர்ஃபெக்டா செய்யணும். ஏன்னா இது நம்ம வேற யாருக்காகவும் செய்யல, இது கடவுளுக்காகவே செய்யறதான் நினைச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வசனத்தை முன்பாக புரிந்து கொண்டிருந்தேன். பட் இந்த நாள்ல ஆவியானவர் ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்து அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த வார்த்தையில் ஆவியானவர் என்ன பேசினார் தெரியுமா? எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்யணும். எதை செய்தாலும் அதுல இருக்கிற குளோரி யாருக்கு போய் சேரணும்? யாருக்கு போய் சேரணும்? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். நீங்க சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு. ஆமா, சாப்பிட்டாலும் சரி, நீங்க நடந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்தாலும் சரி, நீங்க உதவி செய்தாலும் சரி, நீங்க படித்தாலும் சரி, நீங்க பட்டம் பெற்றாலும் சரி, நீங்க யாருக்காவது பாத்தீங்கன்னா நன்மை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் அதோடைய குளோரிய நம்ம எடுத்துக்க கூடாது. யார் எடுத்துக்கொள்ளணும்? யாருக்கு கொடுக்கணும்? இப்ப நான் ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா அந்த விஷயத்துல அந்த குளோரிய நான் எடுத்துக்கவே கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் அதை யாருக்கு நான் செலுத்தணும்? என் மனப்பூர்வமா கர்த்தருக்கென்று செலுத்தணும். அப்படி நான் கர்த்தருக்கென்று செலுத்துவேனானால் நான் மேன்மை அடைவேன். நீங்க அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா நீங்க மேன்மை அடைவீங்க. ஒரு சின்ன லெவல் கூட, ஒரு சின்ன பாயிண்ட் கூட நம்ம அடுத்தடுத்து நம்ம ரொம்ப காரியங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படின்னு நல்லா நான் விளங்க செய்ய போறேன். நம்ம ஃபாஸ்டா போக போறோம். இதை மனதில் நல்லா வைத்துக் கொள்ளுங்க. ஆல் க்ளோரி பிலாங்ஸ் டு காட். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மட்டும்தான். நம்ம எதை செய்தாலும் அது கர்த்தரின் மகிமைக்கென்று, அதாவது மகிமைக்காக மட்டுமே நம்ம செய்யணும். சரி, வேகமா போகலாம். ஆவியானவர் இன்று பலமா என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை நான் சொல்றேன். த ப்ரௌட் மேன், எந்த மனுஷன் மகிமை தனக்கு வேணும், இல்ல ஆண்டோடைய மகிமை முழுமையாய் அவருக்கு, அதாவது என்னன்னா ஒரு பாதி மகிமையை கொடுத்துட்டு மீதி மகிமையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அவன் மகிமை எடுத்துக்கிறான் தானே அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருப்போம் எப்படின்னா, கிரெடிட் கொடுப்போம் ஆண்டவருக்கு. எப்படி கொடுப்போம் நம்ம அப்படின்னா, முழுமையா மனப்பூர்வமா கம்ப்ளீட்டா ஆண்டவருக்குன்னு மகிமையை கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, சும்மா கொடுக்குற அளவு கொடுத்துட்டு பாதி உங்களுக்கு ஆண்டவரே, அடுத்தது எனக்கு பாதி மகிமை அப்படின்னு சொல்லி வாழ்வோம்.
சோ இது எல்லாமே வந்து யாரை குறிக்குதுன்னா பெருமையுள்ள மனுஷன், ப்ரௌட் மேன். இப்போ நான் வேதத்தை வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதும் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் அந்த பைபிள் ஸ்டடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த ஹிஸ்டரிக்கான காரியங்கள்லாம் நான் கொண்டு வராது, வரலாறு சம்பந்தமான காரியங்கள். அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த பாபேல் கோபுரம் கட்டி கொண்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கட்டி கொண்டு இருந்தது இப்ப என்ன ஆச்சு, பாதியிலே நிக்குதா? ஏன்னா முன்பாக இருந்த நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்கு, ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்டிடம் வந்து இருக்கா இல்லையா, இல்ல சிதலடைஞ்சு ஏதாவது பூமிக்குள்ள மறைஞ்சு கிடக்கா, இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு எல்லாவற்றிலும் கிடைத்த பதில் என்னன்னா, பாபேல் கோபுரம், த டவர் ஆஃப் பாபேல் நோ மோர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்தது எனக்கு. எல்லா பதிலும் நான் வந்து அந்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது நோ மோர் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு, அப்போ அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னோட இருதயத்துல நினைக்கும் போது, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் பலமாக என்னோடு கூட ஒரு காரியத்தை பேசினாரு. என்னன்னா, த டவர் ஆஃப் பாபேல் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த ஹார்ட் ஆஃப் த ப்ரௌட் மேன் அப்படின்னு சொன்னார். யாருக்கு புரியுது? நான் பேசுறது புரியுதா? பெருமையுள்ள மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுடைய இருதயத்துல இன்னமும் அந்த பாபேல் கோபுரமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த பெருமையுள்ள மனுஷனை ஆண்டவர் இடிப்பாரா? மாட்டார். அவனுக்கு மேன்மை வருமா? வராதா? அவனுக்கு மேன்மை வராது. மேபி அந்த மேன்மையினால வந்த பெருமையா கூட இருக்கலாம். நிம்மத்தை போல பராக்கிரமசாலியா இருந்ததுனால வந்த பெருமையாய் கூட இருக்கலாம். ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு அதிர்ந்து போகத்தக்கதான வார்த்தையா இது எனக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியான என் உள்ளத்துல அதை பேசும்போது, still it is exist in the heart of proud man அப்படின்னு சொன்னார். உண்மைதானே? ஒற்றுக்கொள்றீங்களா? இந்த ப்ரௌட், அதாவது ஒரு பெருமையுள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, அந்த பாபேல வந்து எழுப்பிக்கிட்டே தான் இருக்கிறான். எனக்கு பேர் உண்டாகணும், எனக்கு மகிமை வரணும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறானா பெருமையுள்ள மனுஷன்? இல்ல. இப்ப இந்த பெருமைனா என்னன்னு பார்க்கலாம். அது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். ஆனா நம்ம இன்று அடுத்து நீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக உங்க இருதயத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை எனக்குள்ளாக இந்த பெருமை அப்படின்ற காரியம் ஒளிந்து பிசாசு மறைத்து வைத்திருப்பானால் என்ன அது தயவு செய்து எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. இந்த காரியம் என் இருதயத்தை விட்டு இன்று போகணும். ஏன்னா பிசாசு மறைத்து வைத்துதான் நம்மளை ஏமாத்துறான். எப்படி ஏவாளை வஞ்சித்து ஏமாத்துறானோ அதே போல பிசாசு இந்த காலகட்டத்திலயும் நம்மளை வஞ்சிக்கிறவனா டைரக்டா வந்து நம்மளை ஏமாத்த முடியாது. டைரக்டா வந்து பின்வாங்கி போங்கன்னா பின்வாங்கி போக வைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதுன்னா அவனுடைய காரியத்தை நம்ம கிட்ட மறைச்சு வச்சிருப்பான். இப்ப ஆண்டவர் அதை வெளிப்படுத்த போறார். மேற்கொண்டு போகலாமா? சோ நம்ம பெருமையுள்ளவர்களா இருக்கக்கூடாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான் செலுத்தணும். சரி, இந்த வார்த்தைகள் 1 நாளாகவும் அதிகாரம் 21:11 வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஒரு தடவை மறுபடியும் படிக்கலாமா? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லி 1 நாளாகவும் 29 அதிகாரம் 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கிரேட்னஸ், ஆல் பவர், ஆல் க்ளோரி, ஆல் விக்டரி, ஆல் மெஜஸ்டினா ஹானர்னு அர்த்தம். இது எல்லாமே யாருக்கு உரியதா? கர்த்தருக்கு மட்டும்தான் உரியது. மனுஷன் எந்த வகையிலும் அதை தனக்கென்று துளி கூட எடுத்துக்க கூடாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவ மனுஷனுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மனுஷனுக்கு கர்த்தர் நியமித்து தெரியுமா? மகிழ்ச்சி. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பெருமைக்குரிய விஷயம் நடக்குது. உங்க பிள்ளை வந்து நல்ல ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் 10th. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 விஷயம் உண்டாகும் இல்லையா? என்ன விஷயம் உண்டாகும்? பெருமையா இருக்கும். என் பிள்ளை இவன் தான், என் பிள்ளை இவன் தான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறதுக்கு, என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ல இருப்பீங்க இல்லையா? இப்ப 2 விஷயம் உங்க இருதயத்துல தோன்றுது இல்லையா? அந்த பெருமைக்குரிய விஷயத்த கர்த்தருக்கு என்று கொடுக்கணும், சந்தோஷத்தை நீங்க எடுத்துக்கணும்.
ஏன்னா மனுஷன் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருப்பதை காட்டிலும் வேறு ஒரு நன்மை பூமியில் அவனுக்கு கொடுக்கப்படலைன்னு வேதத்துல இருக்கு. நம்ம அடுத்தடுத்து வேற வசனங்கள் மூலமாகவும் நிறைய காரியங்களை அவன் பார்க்கலாம். சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நல்லா புரியுதா? அந்த சந்தோஷம்ன்றது நமக்கு, மகிமைன்றது யாருக்கு? தேவனுக்கு. கர்த்தருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி தானே முக்கியம். அப்போ நான் நினைப்பேன், நான் இப்போ சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பேன். ஆனா அதற்கு பதிலாக அந்த பெருமையில நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, அந்த பெருமை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. குளோரி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்போ ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குளோரிய வந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்ப என் பிள்ளை படிச்சு மார்க் எடுத்தானா அது கர்த்தரால அப்படின்னு நீங்க வெளியே சொல்றீங்களோ இல்லையோ, உங்க இருதயத்துல நீங்க அப்படிதான் நினைக்கணும். உங்க இன்டென்ஷன் தான் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்க என்ன வெளியே சொல்றீங்க, வெளியே இது பண்றீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லணும். நம்ம ஒரு சில பேர் சொல்லுவோம், எது பண்ணாலும் ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கட்டும், க்ளோரி டு காட். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். ஏதாவது ஒருத்தர் நம்ம நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவே நான் என்ன சொல்லுவேன்னா, க்ளோரி டு காட் அப்படின்னு சொல்லுவேன். மேபி வெளிப்படையா ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறத நான் காமிக்கலாம். பட் ஆனா என்னுடைய இருதயம் என்ன, உண்மையாகவே என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துதா இல்ல சும்மா பேச்சு அளவுல சொல்றேனா? உண்மையாவே என் இருதயம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு அவங்க பேசின எந்த வார்த்தையும் என்ன பாதிக்கா. யாருக்கு புரியுது? என்ன அப்ரிஷியேட் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே தோணாது. சரி, ஓகே, என்னமோ சொல்றாங்க. ஒருவேளை யாராவது திட்டினாலும் என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையா நான் தப்பு செஞ்சு திட்டியிருந்தா எனக்கு உணர்வு இருக்கும். ஆனா அந்த நான் தப்பு செய்யாம என்ன திட்டுறாங்க அப்படி இருக்குன்னா, மனசு வேதனையா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்குள்ள பெருமை இல்ல அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அத்தாட்சியா நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பெருமை இல்லவனுக்கும் என்ன என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெருமை உள்ளவனுக்கு, நான் பேசுறது இப்ப எல்லாருக்கும் கேக்குதா? பேசுறது எல்லாருக்கும் முதல்ல கட்டாய் கேட்டுதுமா. ஒரு நிமிஷம். இல்ல, முதல்ல கட்டாய் கேட்டது. அப்படியா? நிறைய கட் ஆயிடுச்சா? இல்லம்மா, இல்ல இப்பதான். இல்ல, இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? கேக்குது பிரியா. ஓகே ஓகே. ஏன்னா என்னோட ஹெட்போன் வந்து கட் ஆயிடுச்சு, அதனாலதான். சரி, ஓகே. இப்ப நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கும் பெருமை இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கு எப்பயுமே அப்ரிசியேஷன் தேவை. எப்பயும் பாராட்டுதலை அதிகமாக எதிர்பார்க்கிறவனாய் வந்து இருப்பான். அப்ப பாராட்டவே தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பா வேணும். எல்லா மனுஷனுக்கும் அப்ரிசியேஷன் வேற. ஆனா அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த மனுஷன் ரொம்ப அப்செட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப நமக்குள்ள கொஞ்சம் பெருமை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பிசாசு நமக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற காரியங்கள். இதெல்லாம் வந்து நல்லா நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப எனக்குள்ள பெருமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே நான் சாதாரணமா காமிச்சுக்கலாம். பட் எனக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னா, எனக்கு பொறாமை இருக்கும். வேற ஒருத்தவங்க நல்லா இருக்கிறதையோ இல்ல வேற ஒருத்தவங்க பாராட்டுகளை பெறுறத பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்னா, நான் வெளியே காட்டினாலும் காட்டாட்டாலும் எனக்கு ஒரு சில என்ன ஆகும், ஒரு எரிச்சல் உண்டாகும். புரியுதா? சோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சைன்ஸ். ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். சரியா? சோ அப்ப வந்து நமக்குள்ளேயே இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள வந்து நிறைய காரியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு தப்புனே தெரியாம பிசாசு நம்மள மறைச்சு வச்சு, இப்படிதான், இது ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப நார்மலா இருக்க, நீ வந்து ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி நம்மளுடைய மேன்மைய, ஆண்டு நம்ம மேல கிருபையா இருக்கிறதுனால நம்மள மன்னித்து 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 போயிட்டே இருப்பாரு. அவர் நம்ம மேல கிருபையுள்ள தேவன் இல்லையா? அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மள மீட்டு எடுத்திருக்கிறார்ல. அதனால அப்பா பிள்ளைய மன்னிக்கிறது மாதிரி நம்ம கேட்காத ஒரு சில காரியங்களுக்கும் மன்னிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். இது நம்ம ஓகே, இது இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிந்து அதை நம்ம என்ன பண்ணிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். இப்ப புரியுதா? இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, இது வந்து நம்மள ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள பாராட்டக்கூடாதுன்னோ இல்ல நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம திட்டக்கூடாதுன்னோ கிடையாது. இல்ல நீங்க யாரையும் பாராட்டக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பெருமை வந்துரும், இப்படி எல்லாம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை.
இப்போ நான் தனிப்பட்ட முறையில இப்ப இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளை பார்த்து இப்ப என்ன யாராவது பாராட்டுறாங்க, அப்ப நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்? இப்ப நான் வந்து வாய் விட்டு எல்லாரையும் பாராட்டுவேன், சரிங்களா? அப்படி நான் பாராட்டும் போது அவங்க ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது, இந்த சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கும்போது அவங்க எப்படி நடந்து கொள்ளணும், அப்ப எப்படி எந்த மனநிலையில இருக்கணும் அப்படின்றத ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? இது வந்து இதனால நம்ம எந்த ஒரு பாராட்டுதலும் பண்ணக்கூடாது, யாரை பத்தியும் நம்ம வந்து மகிழ்ச்சியா கூட ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு கிடையாது. அப்படி பேசினாலும் நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், சந்தோஷத்தை ஹோல்ட் பண்ணிக்கணும். இது உங்களுடைய இருதயம் சம்பந்தமானது. சரி, மேற்கொண்டு போகல. இது எப்படி வந்து சாத்தியம், இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும், இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ 1 சாமுவேல் அதிகாரம் 2ல 30ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல புரியுது, இங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இப்ப நான் முன்னாடி சொன்னதற்கும் இந்த வார்த்தைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு, நல்லா பாருங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கனம் இருக்கா இல்லையா? மேன்மை இருக்கா இல்லையா? என்ன குழப்புறீங்க? அப்ப பெருமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த பெருமை நம்மளா எடுத்துக்க கூடாது, இல்ல நம்ம வேணும்னு நினைக்க கூடாது. அது கர்த்தர் கொடுக்கறதா இருக்கணும். அது கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம தாழ்மையா தான் இருக்கணும். இதுதான் வந்து ஆவியானவர் சொல்கிற காரியம். கர்த்தர் கொடுப்பாரு, கனம் பண்ணுவார். இங்க சொல்லப்பட்டிருக்குல்ல, அவருக்கு கனத்தை கொடுத்தோம்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்தேன்ல, எந்தெந்த விஷயத்துல எப்படி எல்லாம் குசித்தா கூட நடந்தா கூட அது கர்த்தருக்கு தான் மகிமை. ஏன்னா அவர்தான். எப்படி மகிமை செலுத்தலாம்? இப்ப நான் சாப்பிடுறேன், அந்த சாப்பாடு உள்ள போகுது, அது வந்து செரிக்குது, என்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யுது, கர்த்தருக்கு தான் இது மகிமை. கர்த்தர் எவ்வளவு அழகா என்னுடைய உடலை வந்து சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லி அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். நம்ம என்ன நினைக்க கூடாது, நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து நான் எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ என்னுடைய பலத்தினாலயோ பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இதையும் சொல்லணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பலனை கொடுக்கறது யாரு? கர்த்தர் தானே. நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கணும்? நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்பு ஃபிட் ஆனாலும் அதற்கு காரணம் யாரு? ஆண்டவர் தான் காரணம். நான் இந்த ஒரு சத்தான ஆகாரம், அந்த ஆகாரம் எத்தனையோ பேருக்கு இல்ல. அந்த சத்தான ஆகாரத்தை நான் சாப்பிடறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். இது என்னுடைய கையின் சாமர்த்தியமோ என்னுடைய கையின் பலனோ அல்ல அப்படின்றத ஒரு மனுஷன் உணர்ந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கனத்தை கர்த்தருக்கு மனதளவிலையும் வெளியரங்கமாவும் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யும் போது அந்த மனுஷனை கர்த்தர் கனம் பண்ண ஆரம்பிப்பார். ஆனா அந்த கனம் அந்த மனுஷனுக்கு தலைக்கு ஏறிடக்கூடாது. அப்படி ஏறிச்சுன்னா அந்த கணத்தோட முடிஞ்சிடும், அடுத்தடுத்து அவன் மேன்மை அடைய மாட்டான். புரியுதா? சோ இப்ப வந்து நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா, மேன்மை அடைவதற்கான வழியும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியும் இன்னும் மேல மேல போறதுக்கான வழியும் தான் இப்ப கர்த்தர் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப 2 மனுஷங்க உங்க முன்பாக இருக்கிறாங்க. யாருன்னா டேவிட், சவுல். இவங்க 2 பேரையுமே உங்களுக்கு நல்லா தெரியும். சவுல் வந்து முதல் ராஜா, டேவிட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்து வந்த ஒரு ராஜா. இதுல டேவிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதன். அப்ப சவுல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுலும் ஒரு தாழ்மையுள்ள மனிதன். எப்படி நான் இன்னும் சொல்ல போனா, ஆண்டவருடைய செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தப்பாகாது. எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. சவுளுடைய தாழ்மைய பார்த்துதான் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனா சவுல் அப்படி என்ன பண்ண, எப்படி ஒரு தாழ்மையுள்ள மனுஷன் நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்து முதலாக வேதத்துல சவுலை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா? அவர் வந்து ஒரு கழுதைய காணோன்னு தேடிக்கிட்டு போவார். அவங்க அப்பா சொன்னாருன்னு. அவ்வளவு பெரிய வாலிபர், அழகுள்ளவர்,
உயர்ந்த ஒரு நல்ல வளர்ச்சி உள்ளவர், பணக்கார வீட்டு, அதாவது எப்படின்னா நல்ல ஒரு நிறைய ஆடு மாடுகளும் நல்ல ஒரு பணக்காரரா இருக்கிற தகப்பனுக்கு பிறந்த சவுல் எப்படி போவார் அப்படின்னா, ஒரு கழுதை குட்டியை கழுதைகளை தேடிக்கொண்டு, காணாமற் போன கழுதைகளை தேடிக்கொண்டு தகப்பன் சொன்னார் அப்படின்றதுக்காக கீழ்ப்படிந்து போன மனுஷன் தான் சவுல். அப்பனா அவர் எந்த அளவுக்கு ஒரு தாழ்மையுள்ள மனுஷனா இருந்திருக்கணும். டேவிட் ஆடும் கழுதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளவு வித்தியாசம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு தாழ்மையுள்ள மனுஷனா தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் முதல் ராஜாவாக. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, சவுல் அந்த தாழ்மையில நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படல. கொஞ்ச நாள் ஆக ஆக கர்த்தர் தனக்கு என்ன செய்தார் என்பதை மறந்து விட்டு தன்னுடைய அவர்தான் அந்த தேசத்தை உருவாக்குனர் மாதிரியும், அவர்தான் அந்த தேசத்தை செழிப்படைய செய்தவர் மாதிரியும் அவருடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அவருடைய வார்த்தைகள் அதை குறிக்கும். நீங்க ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும், சவுல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தாவீது கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த நன்மை செய்வானா, இந்த தாவீது உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்க முடியுமா அப்படிலாம் ரொம்ப திமுறா பேசியிருப்பாரு. அப்படின்னா அவருக்கு என்னன்னா, அவர்தான் என்னமோ கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் கொடுக்கிறான்றது அவருக்கு அப்போ அதை அறிக்கை பண்ணவோ இது பண்ணவோ மாட்டாரு. அப்படி செய்யும்போது அவரோட ராஜ்யம் வீழ்ச்சி அடையும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மேற்கொண்டு நம்ம தாவீதை பத்தி பார்க்கலாம். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடினார்? நான் பதில் சொல்ல முடியுமா? யாரா பெரியவங்க சொல்லுங்க. ஏன் மோனிஷா நீங்க சொல்றீங்களா? ஏன் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடினார்? அவரு கொலை பண்ணுவேன்னு சொல்லிருந்தாங்க. உயிருக்கு உங்க ஆடியோ சரியா கேட்கல. நானே இதற்கான பதில சொல்லிடுறேன். சரியா? தாவீது சவுலுக்கு பயந்து ஓடல. அதான் உண்மை. புரியுதா? ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சவுலுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாகவே தாவீது சவுல் மேல இருக்கு, அதாவது சவுல் தன்னை கொன்று விடுவார் என்றோ, சவுல் பாத்தீங்கன்னா அவரை விட, தாவீதை விட சவுல் வலிமையானவர், அந்த வலிமைக்கும் பராக்கிரமத்திற்கும் பயந்து தாவீது, நீங்க நல்லா படித்தீங்கன்னா தெரியும், தாவீது ஓடவில்லை. தாவீது எதற்கு தெரியுமா பயப்படுவாரு? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையை வைக்க மாட்டேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் ஓடுறேன். புரியுதா யாருக்கு என்ன சொல்றேன்ட்டு? அப்போ தாவீது ஓடுனது எதற்காக? கர்த்தருக்காக ஓடினாரு. ஏன்னா கர்த்தரை தாவீது கனம் பண்ணது இங்க புரியுதா? கர்த்தர் ஒரு மனுஷனை மதிச்சு அபிஷேகம் பண்ணுகிறார் சவுல. அந்த அபிஷேகத்தை சவுல் தன்னுடைய பெருமையின் நிமித்தம் என்ன பண்றாரு? இழந்து போயிடுறார். இழந்து போயிட்டாருன்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இழந்து போனதுக்கு அப்புறம் தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். இதெல்லாம் தாவீதுக்கு தெரிந்தும் அவருடைய இறுதி என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தேர்ந்தெடுத்த மனுஷன் தானே சவுலு. அவர் மேல ஒரு தடவை ஆவியானவர் அவர் மேல இறங்கினார் இல்லவா? ஒரு சமயங்கள்ல ஆவியானவர் அவர் மேல இருந்தார் இல்லவா? அப்போ ஆவியானவர் தங்கியிருந்த மனுஷன் மீது நான் கை போட மாட்டேன், அவரை நான் கொல்ல மாட்டேன், ஏன் நான் ஓடுறேன். இப்ப அவர் முன்னாடியே தாவீதுக்கு கிட்டத்தட்ட 2 தடவை தருணம் கிடைச்சுது சவுல கொல்றதுக்கு. ஆனாலும் தாவீது தான் கூட இருந்தவங்களையும் சவுல கொல்ல விடல, தானும் சவுல கொல்லல. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷன் மேல இருந்தார்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அல்லவா? ஆனா நம்ம பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட கனத்தை அந்த இருதயத்திலிருந்து தாவீது கொடுத்தார்னு உங்களுக்கு ஹிஸ்டரியில தெரியுமா? டேவிட் மாதிரி ஒரு ராஜா அவருக்கு முன்னாடியும் கிடையாது, அவருக்கு பின்னாடியும் கிடையாது. சரித்திரத்திலே ஒரு மிக சிறந்த ராஜாவாக தாவீது இந்த காலகட்டத்து வரைக்கும் அறியப்படுகிறார்.
அப்படி ஒரு மேன்மைய கர்த்தர் ஏன் தெரியுமா தாவீதுக்கு கொடுத்தாரு? ஏன்னா தாவீது கர்த்தரை கனம் பண்ணினார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து வேதத்துல மறைந்திருக்கும், ஒளிந்திருக்கும். ஏன் ஆண்டவர் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கான காரணம் இதுதான் பரிசுத்தாவின்னு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கார். புரியுதா உங்களுக்கு? தாவீது கர்த்தர் அபிஷேகத்திற்கு தான் அந்த ஒரு இதுக்கு மரியாதை கொடுத்து ஓடினாரே தவிர உயிருக்கு பயந்து ஓடவில்லை. சரி பாருங்க, இந்த இடத்துல இப்ப நான் தாவீதை பத்தி உங்களுக்கு காமிச்சலையே, நான் வேகமா முடிக்க போறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனுஷன், அதாவது இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இந்த மனுஷன். இந்த மனுஷனோட பேர் வந்து ஓர்னான். இந்த மனுஷனோட பேர் என்ன? ஓர்னான். ஓகே. ஆனா இந்த இடத்துல அர்வனா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் யார் அப்படின்னா ஒரு எபூசியன். எபூசியன்னா இஸ்ரவேலன் கிடையாது, கானானிய தேசத்தை சேர்ந்த ஒரு தேசத்தினர் தான் எபூசியர்கள். அந்த எபூசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. சரி, அந்த எபூசியர்கள்ல ஒருத்தர் தான் இந்த அர்வனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்வனா அப்படின்றது பெயர் கிடையாது, பட்டம் என்று சொல்கிறாங்க. ஆனா அவருடைய பேர் வந்து ஓர்னா. இது எங்க இருக்கு அப்படின்னா நாளாகமம், நீங்க 1 நாளாகமம் படிக்கும்போது உங்களுக்கு இதே சம்பவம் அதுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனுஷனுடைய பெயர் அங்க வருது, அது ஓர்னா. ஓகே. இப்ப இவரை பத்தி என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த பாருங்க, இவர் வந்து ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஓகே. இவர் வந்து ஒரு புறஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப புறஜாதிகள்லாம் வந்து கர்த்தருடைய ஜனங்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களை வந்து வேதத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா இவர் வந்து ஒரு புறஜாதியரா இருந்தாலும் எபூசியரா இருந்தாலும் கர்த்தரை சொந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற சூழ்நிலையில இந்த மனுஷன் இல்லாவிட்டாலும் இவர் 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 இவருடைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த பைபிள் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு. நல்லா பாருங்க, இது என்ன சம்பவம் அப்படின்னா தாவீது ஒரு தப்பு பண்ணிருவார். அது என்ன தப்புன்னு அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து பத்சேபாள் தவறு கிடையாது, வேற ஒரு தவறு. என்னன்னா ஆர்மிய கணக்கெடுக்க சொல்லுவார். இது வந்து ஆண்டோடைய பார்வைக்கு அவரோட விசுவாசிக்காம செய்த ஒரு காரியம் அப்படின்றதுனால ரொம்ப கோவம் வந்துரும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லிடுவாரு? தாவீதுக்கு தண்டனை கொடுத்துருவாரு. என்னன்னா நீயே சூஸ் யுவர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அது வேதத்துல இருக்கு, அது இப்ப நமக்கு சம்மதம் இல்லை, ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. இப்போ தண்டனை என்ன தண்டனை உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தேசத்துல கொள்ளை நோய், இஸ்ரவேல் எங்கும் கொள்ளை நோய், 70,000 மக்கள் செத்துருவாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை நோய் பரவிக்கொண்டே வருது. அதற்கு காரணமா ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பியிருப்பாரு. அந்த தூதன் தான் அந்த கொள்ளை நோயை வந்து ஏற்படுத்துற மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது எருசலேம் கிட்ட வரும்போது அந்த தூதன் கிட்ட கர்த்தர் சொல்வார், இனிமே போதும், நிறுத்திடு, இனிமே வந்து இந்த கொள்ளை நோய் வேற எங்கேயும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருவார். உடனே வந்து தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவாரு. என்ன சொல்வார்னா, தாவீது கிட்ட சொல்லு, இந்த நிந்தை நீங்க வேண்டுமானால் அர்வனாவின் களத்துல எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட சொல்லு. அதாவது அந்த இடத்துல எனக்கு பலி செலுத்தணும். அர்வனா, அதாவது ஓர்னான்னு சொன்ன இல்லையா, ஓர்னாக்கு சொந்தமான நிலத்துல எனக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்துங்கப்பா. இதான் பாயிண்ட். இதுதான் வந்து ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே தாவீது ஓடுவார் அந்த ஓர்னான் கிட்ட. அர்வனான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த அர்வனா அப்படின்னா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஓர்னா கிட்ட ஓடுறானே வச்சுக்கோமே, போய் கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு உங்க இடம் வேணும், நிலம் வேணும், கொடுங்க அப்படின்னு. உடனே சொல்லுவாரு, ராஜாக்கு இல்லாததா, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாரு, அர்வனா வந்து சொல்லிடுவார். ஓர்னான்னு சொல்லப்படுகிற அர்வனா சொல்லிடுவார். இப்படி சொல்லும் போது அடுத்த வசனம் பாருங்க, 23ஆம் வசனத்துல இது இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அர்வனா ராஜ யோக்கியமாய் எல்லாவற்றையும் ராஜாக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றார். நான் நிறைய தடவை இந்த வசனத்தை படித்திருக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் வந்து ரொம்ப சாதாரணமா இதை படித்து விட்டு போயிடுவேன். ஆனா இந்த தடவை இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காமிச்சு இதை படிக்கும்போது
எனக்கு ஒரு விஷயத்த காமிச்சாரு. இந்த அர்வனா இருக்கார் பாத்தீங்களா, எப்பேற்பட்ட தாழ்மையுள்ள ஒரு மனுஷன் பாருங்க. இப்பேற்பட்ட தாழ்மை தான் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் கர்த்தர் இருக்கணும்னு விருப்பப்படுறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் மேன்மை. புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான் அர்வனா. ஓகே, இது யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, அர்வனா யார்கிட்ட சொல்றாரு? தாவீது ராஜா கிட்ட சொல்றாரு. எப்ப சொல்றாரு? அர்வனா தன்னுடைய நிலத்தை தாவீதுக்கு ராஜாவுக்கு கொடுத்துட்டு இந்த வார்த்தைய சொல்றார். இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் நமக்கு புரியாவிட்டாலும், என்ன ஆக்சுவல் மீனிங் நமக்கு புரியாவிட்டாலும் தாவீதுக்கு புரியும் இல்லையா? ஏன்னா அவங்க 2 பேர் தான் கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு அடுத்த வார்த்தையில? அப்படி அல்ல. எது? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக அப்படின்னு சொன்னா தாவீது அப்படி அல்லன்னு சொல்வாரா? புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் இப்ப சொல்றேன், சிந்துமன் பத்தி சொல்றேன். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக அப்படின்னு சொல்றேன். உடனே அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்போ அந்த சொன்ன வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? இதான் இங்க ஒடிஞ்சிட்டு இருக்கு. அர்வனா அப்படி ஒரு நல்ல மனுஷன்ப்பா. எனக்கு நானே அதிர்ந்து போயிட்டேன் இந்த காரியத்தை ஆவியான வெளிப்படுத்தி காட்டும் போது. இங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு பாருங்க, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல். இப்ப புரியுதா? என்ன சொல்ல வந்தார் அர்வனானா, எனக்கு இதுக்கு காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் ராஜா, நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார் அர்வனா. ஆனா அத நான் அப்படியே டைரக்டா சொல்லாம கர்த்தரின் மகிமைக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க மேல கிருபையா இல்ல இதை இலவசமா கொடுப்பதற்கு, கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையா இருப்பதினால் இதை நீங்கள் இலவசமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு புரியுதா? இந்த இடத்துல எப்படி கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருக்கு அர்வனா கொடுக்கிறார் பாத்தீங்களா? எப்படி கொடுக்கிறாரு? இப்ப நான் யாருக்காவது ஒரு நிலம் கொடுக்குறேன், அப்ப என்ன பண்ணுவேன்? ஃப்ரீயா எழுதி கொடுக்குறேன். அதுவும் சம வேல்யூ உள்ள ஒரு நிலம் நான் ஃப்ரீயா எழுதி கொடுக்குறேன். நீங்க எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே எழுதி கொடுக்குறேன். என்ன சொல்லுவேன்? நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இந்த அர்வனா அந்த இடத்துல கூட நான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த நிலத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், ஏன் என்றால் உம்முடைய தேவன் உம்மிடத்தில் பெரிய கிருபையாய் இருப்பதனால். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அர்வனா. அர்வனா சாதாரண மனுஷன் அல்ல. ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்வனா எபூசியர்கள் அப்படின்ற அந்த எபூசிய நாட்டின் மகாராஜா. அர்வனா அப்படின்னாவே என்ன அர்த்தம் அந்த எபூசிய மொழியில அப்படின்னா, மகாராஜா அப்படின்னு அர்த்தம். புரிந்து கொண்டீங்களா? இப்போ எப்படி அவர் சாதாரண ஒரு மனிதனாய் மாறுகிறார் அப்படின்னா, தாவீது அந்த எபோசிய தேசம், அந்த தேசத்தை பாத்தீங்கன்னா அதை கைப்பற்றி அதற்கு எருசலேம் என்று பெயரிடுகிறார். புரியுதுங்களா? சோ அப்போ அந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த நாட்டின் ராஜாவா இருந்தவரையும் அந்த ஜனத்தையும் துரத்தி விட்டுறாம தாவீது என்ன பண்றாரு, நீங்க உங்க நிலத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படியே வாழுங்க, ஆனா இந்த நாட்டுக்கு இனிமே நான் தான் ராஜா, ராஜ்யம் மட்டும் என்னிடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது அவர்களை அந்தந்த பகுதியிலே வாழ விட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்றாங்க, அர்வனான்றது பட்ட பேரு. இந்த அர்வனாவுடைய மகாராஜா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அர்வனா பெயர் தான் ஓர்னா. அது நாளாகமத்துல இருக்கு. இப்படி ஒரு மகாராஜாவனே வச்சுக்கோமே, ஏன்னா அப்படித்தானே இங்க பேர் இருக்கு. இந்த அர்வனா எப்படி ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறாரு, இருந்திருக்கிறார் பாருங்க. இவர் புறஜாதிங்க, இஸ்ரவேல் மனுஷன் கிடையாது, இஸ்ரவேல் ஜனம் கிடையாது இவர்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு தாழ்மை இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கணும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். இனிமேலாவது நமக்குள்ள அந்த காரியம் உண்டாகணும்னு பரிசுத்த ஆவியானவர் நாம் மேன்மை அடைய விருப்பப்படுறார். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுறேன். இந்த அர்வனா களம் இருக்கு பாத்தீங்களா, தாவீது பணம் கொடுத்தா சும்மா வாங்க மாட்டாரு. சும்மா கொடுக்குறேன்னு சொன்னாலும் தாவீது சும்மா வாங்க மாட்டாரு. 6 மடங்கு அதிகமான பண கிரயத்தை, அதாவது 600 சேக்கல் தங்கத்தை அந்த இடத்திற்கு ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அந்த நிலத்தை தாவீது வாங்குவார். ஏன்னா நான் கர்த்தருக்குன்னு செய்யறத சும்மா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்குவார். அந்த இடம் என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தது தெரியுமா? இப்ப நான் சொல்லிட்டு முடிக்க போறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அர்வனாவின் இடமா இருந்த அந்த இடத்துலதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க சென்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மெல்கிசேதேக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தவர். அந்த மெல்கிசேதேக்கு இந்த அர்வனாவின் களம் என்று சொல்லப்படுகிற இடத்துலதான் பலி செலுத்தி வந்ததாக, கர்த்தருக்கு பலி செலுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு அப்புறம் ஆபிரகாம் அதே இடத்துல ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு போ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மோரியா மலையில இருக்கிற இடம்தான் இந்த அர்வனாவின் களம். மூன்றாவதாக சாலமோன் தேவாலயம் கட்டினார் இல்லையா? அந்த சாலமோன் தேவாலயம் கட்டினது தாவீது அர்வனாவிடம் வாங்கின இந்த நிலத்தில்தான். அடுத்ததா செருபாபேல் 2ஆம் முறையாக ஆலயத்தை கட்டுகிறார் அல்லவா? அதுவும் இந்த இடத்துலதான் கட்டி இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல ஆலயம் கட்டணும் துடித்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அதுவும் வேற இடம் கிடையாது, இதே அர்வனாவின் களம் தான். இன்னும் தெரியுமா? இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த 1000 வருஷம் அரசாட்சி இந்த இடத்துல இருந்துதான் செய்வார் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனுஷனிடம் இருந்து கொல்லப்பட்ட ஒரு இடத்துல இப்பேற்பட்ட மேன்மையான காரியங்கள் நடக்குமானால் நமக்குள்ள அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை எப்படி மேன்மையாக வைப்பார்? யோசிச்சு பாருங்க. புரிந்து கொண்டீங்களா? மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. எந்தெந்த வகையில கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணுமோ அந்தந்த வகையில கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. 1 நாளாகமம் கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம், ஜெபித்து முடிக்க போறோம். 1 நாளாகமம் அதிகாரம் 29 9ஆம் வசனம் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, மனுஷனுக்கு வேண்டியது மகிமை அல்ல, சந்தோஷம். இந்த வேதத்துல இந்த வசனத்துல தெளிவா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் என்ன பட்டாங்க? பெருமைப்பட்டார்கள் இருக்கா, சந்தோஷப்பட்டார்கள் இருக்கா? சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போ நமக்கு ஒரு நன்மை நடந்தாலும் சரி, நம்ம யாருக்காவது நன்மை செய்தாலும் சரி, இல்ல கர்த்தருக்கு பெரிய காணிக்கை கொடுத்தாலும் சரி, இல்ல கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்தாலும் சரி, அதனால நமக்குள்ள வருவது பெருமையா இருக்கவே கூடாது. என்ன இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இததான் தாவீது பண்ணார். அதனாலதான் தாவீது ராஜாவா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சந்ததியில, தாவீதுடைய சந்ததியில ஏன் தெரியுமா வந்தாரு? ஏசப்பா தாழ்மையுள்ள மனுஷன் தாவீது. புரிந்து கொண்டீங்களா? அப்போ நமக்குள்ள என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். எது நடந்தாலும் சந்தோஷம் வரணும், பெருமை வரவே கூடாது. Give the complete glory to God. இதுதான். இப்போ எப்படி glory கொடுத்தாங்க? இப்ப இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது கொடுக்க ஜனங்களும் ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய காணிக்க கொடுப்பாங்க. காணிக்க கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீங்க வேதத்துல இருக்கு. சரி, குளோரி எப்படி கொடுத்தாங்க? பெருமை கர்த்தருக்குரியது, சந்தோஷம் நமக்குரியது. இதான் நம்மளுடைய கைட்லைன். இன்னைக்குதான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க,
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம் கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இப்ப புரியுதா எப்படி க்ளோரி கொடுத்தாங்கன்ட்டு? உங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட கொடுத்தோம் ஆண்டவரே, இதுல எங்களுக்கு என்னப்பா பெருமை இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்குப்பா. உங்ககிட்ட வாங்கணும்ல, உங்ககிட்ட கொடுத்தோம்ல, அதனால ஒரு சந்தோஷம் இருக்கும்பா. அதான்ப்பா எங்களுக்கு வேணும். ஆனா எல்லா மகிமையும் உங்களுக்குப்பா அப்படின்னு சொல்லி இங்க தாவீது அடுத்த வசனம் 9வது வசனத்துல சொல்றாரு. 14வது வசனத்துல என்ன சொல்றாரு? உங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட கொடுத்தோம். அந்த உணர்வோடு நம்ம வாழ்ந்தோமானால் நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். இதுதான் க்ளூ பாயிண்ட். இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவோமா? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கொலோசியர் 3:17 கடைசி வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியம் பாருங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையில கூட பெருமை இருக்க கூடாது, கிரியில பெருமை இருக்க கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அத கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால். இப்ப முன்னாடி நிம்ரோத் என்ன பண்ணாரு? யாருடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக பண்ணாரு? நமக்கு பெயர் உண்டாகும்படி பாபேல் கோபுரத்தை கட்டினார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்து அவருடைய பெயரை, ஏசப்பாவோட பெயரை நம்ம நிலைநிறுத்தணும். எப்படி? பேசுற வார்த்தையினால ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், செய்யற கிரியினால ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்படி செய்தோம் அப்படின்னா தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறோம். ஓகேவா? புரிந்து கொண்டீங்களா? இப்ப அர்ப்பணிக்கலாமா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், நான் மேன்மை அடைவதற்கு இதான் வழி. இயேசு தன்னை தாழ்த்தினார். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். அவர் யாருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு சிறிதும் வெட்கப்படல தெரியுமா? யாருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு? தாவீதின் குமாரன். மனுஷன் தாவீதோட குமாரன் சொல்றதுக்கு அவர் வேதனை பல. ஏன் தெரியுமா? தாழ்மையுள்ள மனுஷன் தான் இருதயத்துக்கு ஏத்தவன் சொல்லி ஆண்டவர் தாவீத ரொம்ப நேசிச்சாரு. தாழ்மையுள்ள மனுஷனா என்ன அப்படின்னா எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு மட்டுமே செலுத்துறவன் தான் தாழ்மையுள்ள மனுஷன். சோ அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பாத்துக்கிறோம்? 2 விஷயம். கடைசியா போகும்போது இத சொல்லி நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, மகிமை உங்களுக்குப்பா. அந்த நீர் மகிமைப்படுவதனால வர சந்தோஷம் எனக்குப்பா. இது உங்க ஜெபமாய் மாறட்டும், உங்க வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை மேலும் 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 தாவீதை போல ஆசீர்வதிப்பார். பிரேயர் பண்ணட்டுமா? உங்களுக்காக நான் பிரேயர் பண்றேன். என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு அர்ப்பணித்து ஜெபிங்க. சின்ன பிள்ளைங்க, இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரும் எந்த வயசுல இருந்தாலும் இது வரைக்கும் எப்படியோ இனிமே க்ளோரி உங்களுக்கு ஆண்டவரே, கனம் உங்களுக்கு ஆண்டவரே. அதனால் வருகிற சந்தோஷத்தை நான் மகிழ்ச்சியாய் அனுபவிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா, இயேசுவிற்குள்ளாக இருந்த தாழ்மை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றிலும் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் தேவனுக்கென்று செலுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தாழ்மைனா என்னன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்னும் கற்றுக் கொடுங்க. எங்க வாழ்க்கையில நாங்க அதை உண்மையாக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். 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 பிரைஸ் லார்ட் மா. ஆமென். ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதற்கு முன்பாக ஏதாவது பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் உங்களுடைய
இந்த ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.